கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த விளாக் வந்து எதுக்காக அப்படின்னா, எப்பவுமே வழக்கம் போல் கணபதியில் வழக்கமாக போகிற ரோடு தான். மழை பெஞ்சோடனே எந்த நிலமையில் இருக்குது, நாங்கள் எப்படி தான் கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்கு வாய்க்கிறேன். ஒரு சின்ன மினி விளாக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 3-4 மாதமாக இப்படியே தான் இருக்குது அந்த ரோடு. மழை பெஞ்சால் இப்படி தான் கஷ்டப்படுவோம். பட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து ரொம்ப ஃபோன் வேறு அடிச்சிட்ருக்கு. 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து ரொம்ப டிராஃபிக்கு மழை அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்கும். நான் காமிக்கிறேன், விளாகில் காமிக்கிறேன். இப்போ டைம் எவ்வளோன்னா ஒரு 9 மணி இருக்கும் காமிக்கிறேன் விளாகில். இந்த ரோடு தான் இது. வந்து மணிகரம்பாளையம் டு எப்படி எப்படின்னா சின்ன வேடம்பட்டி, நம்ம சரவணப்பட்டி அந்த போகிற வழி குறுக்கு சாட்டு தான். பட்டு பாருங்கள் இந்த ரோடு என்ன நிலமையில் இருக்குது, நாங்கள் எப்படியெல்லாம் ரைட் பண்ணுறோம் அப்படின்றத. காலையில் ஒரு 5 ஈவினிங் ஒரு 6 மணி 5 மணிக்கெலாம் வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. பட் மழையும் பெஞ்சிருந்தனால இதிலலாம் ஓட்டவே முடியல, அவ்வளோ வழுக்கலாக இருந்துச்சு. பட் இந்த இடம் இல்லை, இந்த பாருங்கள் அங்கே ஏதோ ஒரு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்லேருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பைக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க. பாருங்களே தொடங்கிருச்சுங்க. இதெல்லாம் வந்து மார்னிங் இது ஈவினிங் 5 o'clock 6 o'clock ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ இங்கே மட்டும்தான் டிராஃபிக்காக இருக்குது. பாருங்கள் ரொம்ப கஷ்டம். பாருங்கள் ரோடு பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத. கொஞ்சம் ஸ்லிப்பானால் கீழே விழுந்துருவோம், அப்படி தான் இருக்குது. ஐயோ கார் வேறு போயிட்டாவே அங்கிட்டு போக முடியுமா லைட்டாக வளைச்சி பார்ப்போம். எப்படியும் வந்துவிட்டோம். ஆனால் இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. பட்டு தீபாவளிக்குனா சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. இப்போ எதுவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு செம்மையாக இருந்துச்சு டிராஃபிக்கு. அதே இந்த ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்கப்பா, அதனால தான் இப்படி டிராஃபிக்கு. இல்லைனா டிராஃபிக் வர வண்டிலாம் சல்லுன்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ கிளியராகி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ இந்த ரோடை சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரில. அவங்க நோண்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நோண்டிட்டு மண் அதுக்கு மேலே போட்டிடுறாங்க. திரும்பவும் குழி ஆயிடுது. திரும்பவும் வேறு இடத்துல நோண்டி மண்ணை போட்டுடுறாங்கப்பா. ரோடு போடுற மாதிரியே தெரியலை. மழை பெய்யலைன்னா இவ்வளோ ரிஸ்க் இருக்காது. பட் மழை பெஞ்சால் மட்டும்தான் இவ்வளோ ரிஸ்க்குப்பா. ஃபுல் வழி ஃபுல்லாகவே வெறும் சேரும் சகதியுமாகவே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நம்ம சீக்கிரம் போய் தான் ஆகணும். விழுக மாட்டோம். 2 கால் பேலன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். பட் யார் மேலேயும் மோதாமல் இருந்தாலே போதும்ப்பா. நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டிடுவோம். ஆப்போசிட்டில் வரவங்க தெளிவாக வந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிரும்ப்பா. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் சின்ன வேடம்பட்டி ரோடு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் சரவணப்பட்டி. இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்குவோம். ஐயோ அதுக்குள்ளார தலைவன் காரை விட்டுட்டாப்லையே. இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் கொஞ்சம் முன்னாடி வண்டியெலாம் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போனால் தான் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அந்த சரவணப்பட்டி ஹைவேலலாம் கொஞ்சம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைக்கிள்காரரை கொஞ்சம் போகலாம்ப்பா முன்னாடி. எப்படியோ ஓவர்டேக் அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக காலையிலேருந்து ஒரே பாட்டு தான்ப்பா வருது. சும்மா காலையில் அந்த பாட்டு கேட்டேன். பட்டு நான் வந்து இசை லவர், சாங் லவர். எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி ஒரு காலில் பாட்டு, இந்த அஞ்சான் படத்தில் உள்ள பாட்டு, காதல் ஆசை யாரை விட்டதோ. பாருங்கள் தண்ணி அடிக்கிறான் பாருங்கள். ஸ்லோ பண்ணி போகிறதுல என்னப்பா இருக்குது பாருங்கள், எப்படி அடிக்கிறான் பாருங்கள். நம்ம ஓவர்டேக் அடிச்சு முன்னாடி போயிடுவோம். அந்த பாட்டு தான், காதல் ஆசை யாரை விட்டதோ. அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த பாட்டாகவே இருக்குது. காலையிலேருந்து ஒரே பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ தெரியலை, நல்லா இருக்குப்பா அந்த பாட்டு, சூப்பராக இருக்கும். காதலுக்கு விலையில்லை, அதை கொடுத்து நான் வாங்க என்னமோ வரும். நான் பாடினா தப்பாக பாடிடுவேன்ப்பா. ஸ்டார்ட் ஆகிடுச்சு டிராஃபிக்கு. இங்கே டிராஃபிக் ஆயிரும். இந்த சின்ன இது சரவணப்பட்டி ஹைவே வரப்போகுது. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வண்டி ஓட்டணும். ஆரம்பிச்சிருச்சா டிராஃபிக்கு. ஐயோ நம்ம முன்னாடி போடாமல் மாப்பிள்ள. இப்போ நம்ம விலாங்குறிச்சி ரோடுக்கு தான் போகணும். அங்கே தான் போவோம். நம்ம சரவணப்பட்டி போக மாட்டோம். புரோசர் மாலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த டிராஃபிக் வந்துடுச்சு பாரு. நிற்கணும். நில்லு மாப்பிள்ள, அவங்க போகட்டும். க்ரீன் சிக்னல் வர வரைக்கும் இங்கே தான் நிற்கணும். அங்கே போலீஸ்காரர் வேறு நிற்கிறாரு வழியை மாற்றி விடுறதுக்கு. ரெட் சிக்னல் தான் இருக்குது. அப்பையும் போகிறான் பாருங்கள்.
ஓ க்ரீன் விழுந்துட்டுச்சு போல். இந்த ரோடு ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்பவே சேரும் சகதியுமாகவும் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் ரோடு நல்லா தான்ப்பா இருந்துச்சு. ரோடு போடுறேன் என்னமோ கால்வாய் நோண்டுறேன்ற பேரில் ரோடு ஃபுல்லாகவே நோண்டி வச்சுட்டாங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்ச நேரம் ரோடு நல்லா இருக்கும், சரியான ஸ்பீடாக போய்க்கலாம், ஓவர்டேக் அடிச்சுக்கலாம். அப்புறம் ஃபுல்லாகவே ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஆனாலும் நம்ம சீக்கிரம் தான் போயாகணும். பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதே ரோட்டில் தான் அடிக்கடி எப்படியோ ஒரு 10-15-50 தடவை போயிட்டு வருவேன். இதே ரோடு தான் பாருங்கள். அது வழக்கம் போல் ஆயிடுச்சு, அதனால் ஓவர்டேக் வச்சு பழகிட்டேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. பட் சேஃபாக தான் வண்டி ஓட்டுறேன், அது எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த வீடியோ, இந்த விலாக் எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். பட் வந்து ரோடு எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி வந்து இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விலாக் தான். பட்டு எனக்கு கண்டென்ட் கிடைக்கிது, ஆனால் வந்து டைம் இல்லை. சேலஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம். எங்கே மணாலி ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். நவம்பர் 28 ஆரம்பித்து ஒரு 8 நாள் ட்ராவல் போயிட்டு வரலான்னு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிம்முக்கு போகலான்னு இருக்கோம்ப்பா. ஜிம்முக்கு போகிறோம், கிட்டார் வாசிக்க போகிறோம், கிட்டார் கிளாஸ்க்கு போய் பழக போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேறு லெவல் ஒரு 6 மாதம் 3 மாதம் ட்ராவல் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ணி அதை வந்து விலாக் எடுக்க போகிறோம், கிட்டார் வாசிக்க போகிறோம். நிறையா விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட்டோடு நான் வரேன். கண்டிப்பாக அந்த சேலஞ்சு முடித்தோடனே. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவில் விலாக் எடுக்கிறதே ரோடை காமிக்கிறதுக்கு தான். ஆனால் நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, இந்த ரோடிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஒஸ்ட்டுனா ரொம்ப ஒஸ்ட்டு. பட் இதெல்லாம் தாரோட தான் இருந்துச்சு. லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்குது. பட் இது தாரோட தான் இருந்துச்சு. கால்வாய் நோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் பேத்து போட்டாங்கப்பா. பார்த்தா மண்டை காயுது. எங்கே பார்த்தாலும் குழியுமாவே இருக்குது பாருங்களே. ஆனால் இது தாரோட தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ரோடு. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்துக்கு அப்புறம் நோண்டி போட்டிருக்காங்க, சரி பண்ணிட்டாங்க. பட் ரோடு போடுறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க அப்படின்னே தெரியலை. பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோடு ரொம்ப டேமேஜில் மெல்ல தான் போகணும், டைமும் ஆச்சு. கொஞ்சம் காலை வச்சு ஸ்லீப்பிங் பண்ணி காலை வச்சு கொஞ்சம் குத்தி கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், வேறு வழி இல்லை. காரு தலைவரே கொஞ்சம் நில்லுங்க தலைவர், நான் போயிடுறேன். ஸ்கூட்டி வாங்க. அப்படி தான் வரோன்னு கூட தெரியலை, அப்படி என்ன தான் அவசரமோ. தலைவன் பாருங்கள். ஓகே, சரி சகதியாக தான் இருக்குது, இருந்தாலும் நாங்களும் அதே இதில் தானே வர்றோம். ஏறு அவ்வளோ டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணாயிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குச்சை வச்சு இப்படி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டு 2 மணிக்கு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள். முடியல, சரியான மழைப்பா. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மைலேஜும் கம்மியாக கிடைக்கும், டயரும் போயிடும். அப்போ நமக்கு அவ்வளோ ஆக்சிலேட் கொடுக்க வண்டி சீக்கிரம் போகாது. இப்போ எடுத்து விட்டால் மட்டும் நல்லா போகும்னா இல்லை, இன்னும் போகிற வழியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு அப்படி தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா கணபதியிலேருந்து டெலிவரி ஆர்டர் எடுத்துகிட்டு வெள்ளாங்குறிச்சி ரோடை தாண்டி வந்துட்டு, வெள்ளாங்குறிச்சி ரோட்டில் இப்படி ஒரு சம்பவம். ஆனாலும் மண் எடுக்கவே முடியல. இது அவங்களுக்கு இப்போ தான் டயர் சுற்றுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியை பார்த்தா கஷ்டமாக இருக்குப்பா. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டியை. ஃபுல் அண்ட் ஃபுல் மண் அடித்து பயங்கரமாக இருக்குது.